இருட்டுல பைக் ரைட்லாம் போறான், ஜாலியா இருக்கான் ஃபாய்ஸி. பாக்குறவங்களுக்கு நைட் டைம் வெளியே சுத்துறானே தெரியல. ஆனா நான் எவ்வளவு கதறி கதறி இந்த பெர்மிஷன் வாங்கணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வீடியோ கண்டினியூவா பாருங்க. சம்பவம் நம்பர் 1. டோல்ல பைக் போறதுக்கான இடம் இருந்தாலுமே நாங்க கார் போற இடத்துல மட்டும் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட திறக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டா ஒரு எடுத்தாரு குச்சை நாங்க புடிச்சோம் ஓட்டோம். பின் குறிப்பு, நாங்க எதுவுமே வேணும்னே பண்ணல, மறந்து இந்த சைடு வந்துட்டோம். அப்படியே அடிக்கிற காத்த ஃபீல் பண்ணின்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஹைவேல போயிட்டு இருந்தோம். எதுக்குன்னு தெரியுமா? சொன்னாதானடா தெரியும். நைட் ஸ்டேக்கு. இதோ பாக்குறீங்க, இவன் தான் ஹரிஸ். இவனை பத்தி சொல்லணும்னா குக்கிங், சோஷியல் சர்வீஸ், கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஏன் நீங்க இப்ப பார்த்தா கூட அவன் சமைச்சுன்னு தான் இருப்பான். இருக்கிற எல்லா மசாலாவையும் போட்டு ஒரு டிஷ் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த டிஷ்ஷோட பேரு எக் காளான். நான் இது வரைக்கும் அந்த டிஷ் சாப்பிட்டது இல்ல. நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் எப்படியோ சீக்கிரமாவே அதை பண்ணி முடிச்சிட்டான். அப்புறம் என்ன தேடுறான்னு பார்த்தா அதை போடுறதுக்கான பவுல். பின்ன கடாயோட சாப்பிடு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கொடுத்தா அப்படியே சாப்பிட்டுருவேன். அப்புறம் அந்த டிஷ்ல எதையோ தூவி எடுத்து நீட்டா பாருங்க. இது வேற யாருக்கும் இல்ல, எனக்கு தான். சாப்பிட்டு பார்த்தோன்னே செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இது எங்க ஃப்ரெண்டோட கடை தான். இந்த கடையோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காம டேஸ்ட் பண்ணி பாருங்க. சாப்பிடுற ஐட்டம்ஸ் நிறையவே டேஸ்டா இருக்கு. சீஸ் பால்ஸ். ஏன்னு தெரியல, இந்த டிஷ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த டிஷ்ஷை பாக்குற இடத்துல இன்னொருத்தன் வந்துட்டான். இதோ இப்ப பாக்குறீங்களா, இவன் பேர் தான் பிரவீன். எங்க கிளாஸ்ல இருக்கிற பிசினஸ் மேனே இவனா. ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங், அப்புறம் பிசினஸ் பண்றதுன்னு எல்லாமே பண்ணுவான். நல்லாவே பண்ணுவான். அப்படியே கொஞ்ச நேரம் கதை பேசினே இருந்தோமா. நான் சீஸ் பால்ஸை பார்க்க, இன்னொருத்தன் வந்து GTA 5 பார்க்க, பிரவீன் வந்து கடைக்கு வந்த கஸ்டமர்ஸை பார்க்க, நாங்க பண்ற எல்லாத்தையும் பிரவீனோட அப்பா CCTVல பார்க்க, அன்னைக்கு நைட்டு திட்டுடன் குஜால்ஸா போச்சு. சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு நைட்டு வந்தது காரணமே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி படிக்கிறதுக்கு தான். என்னடா நீங்களா படிப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் படிப்போம். ஆனா நிறையவே விளையாடுவோம். குட் ஈவினிங். நைட் ஆனாலுமே நான் குட் ஈவினிங் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இன்னும் தூங்க போல. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சாப்பிட்டு முடிச்சோடனே ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ரிசர்ச், அப்புறம் படிப்பு, அப்புறம் நிறைய போயிட்டே இருந்துச்சு. நாங்க ஒர்க்ல ரொம்ப இன்வால்வ் ஆனதுனால டைம் போனதே எங்களுக்கு தெரியல. எங்க கூட வந்தவன் என்ன பண்றான்னு பார்த்தா தூங்கிட்டான். ரொம்ப அசந்தே தூங்கிட்டான். அப்படியே கொஞ்ச நேரத்துல நாங்களே தூங்கிட்டோம். ஆனா எப்போ தூங்கணும்னு எங்களுக்கே தெரியல. மார்னிங் ஆனா சீக்கிரமாவே எங்களுக்கு முழிப்பு வந்துடுச்சு. உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், யார்கிட்ட சொல்றாதீங்க. எனக்கு பயன்றதுனால நான் ரெஸ்ட் ரூம் தனியா போக மாட்டேன். அந்த ராத்திரியில எவனையும் நான் வெளியே வந்து நிக்க வச்சிட்டேன். உள்ள வந்து பார்த்தா ஒரு கேரக்டர் பாதி தூங்கி பாதி தூங்காம இருக்குது. இந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரவீனோட தம்பி. பேரு சுஜித். ரொம்ப நல்ல பையன். இப்ப ஸ்கூல் படிக்கிறான். அதுதான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. நாங்க 3 பேர் முழிச்சிட்டு இருக்கிறப்போ நீ மட்டும் தூங்குனா அது எப்படி? சோ விட்டுருவோமா நாங்க. அதனால எங்களோட வேலையை நாங்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படியோ வெற்றிகரமா அவனை எழுப்பியாச்சு. எழுந்தோன்னு எழுப்பின பிரவீனை ஏன்டா எழுப்புன்னு சொல்லி எழும்பி அடிச்சான். வித் தி ஹெல்ப் ஆஃப் தி சார்ஜர் ஒயர். அந்த ஒயரை பிரவீன் புடிங்கிட்டோனே என்னோட சார்ஜர் ஒயரை புடிங்கிறான். அவன் நாங்களாம் சேர்ந்து இன்னும் நல்லா வெறுப்பே விட்டோனே ரொம்பவே காண்டாக்டான். அந்த கொஞ்ச நேரம் நல்லா டைம் பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் வண்டி எத்தனை காய்கறி எல்லாம் வாங்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்க ஃப்ரைட் ரைஸ் சமைக்க போறோம். டேய் கேரட் பீன்ஸ் வேணும்னா சிக்கன் வேணும்டா. டைம் ஆகுதுடா. சரிடா. ஒருத்தன் நாங்க வாங்கின வர மறந்த பொருள்லாம் வாங்கி வர போயிட்டான். இன்னொருத்தன் சமைச்சிட்டு இருக்கான். நீ என்னடா பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நாங்க அரிசிலாம் கரெக்டா தான் வெடிச்சோம். ஆனா என்ன எங்களுக்கு வடிகட்ட தான் தெரியல. வடிச்ச கஞ்சி தனியா மாடுக்கு குத்துட்டு வெடிச்ச சாப்பாடை உலர வச்சிட்டோம். அந்த கேப்ல வாங்கி வந்த சிக்கனை 1க்கு 3 தடவை நல்லாவே வாஷ் பண்ணிட்டோம். ஹரிஷ் வீட்டுல ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு இருக்க கேப்ல நானும் பிரவீனும் கடைக்கு வந்திருக்கோம். ஆனா வந்த இடத்துல சும்மா இருந்தா எப்படி? நாங்க தான் சும்மாவே இருக்க மாட்டோமே. என்ன பண்ணலாம்னு பாத்துருக்க நேரத்துல ஜூஸை பார்த்தோன்னே ஒரு ஐடியா தோணுச்சு. சம்பவம் நம்பர் 2. ஜூஸை குடிச்சிட்டு வெறும் பாட்டில் எடுத்துன்னு போய் பில் கவுண்டர்ல கொடுத்து அவரோட ரியாக்ஷன் கேப்சர் பண்ணலாம் வாங்க. பிரவீன் அந்த மிஷினை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தான் இந்த ஜூஸ் எடுக்கிறேன்னு தெரியல. அப்புறம் தேடி பிடிச்சி ஒரு சுகர் ஃப்ரீ பெப்சி எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன். வெறும் பாட்டில் எடுத்துன்னு போய் பில் கவுண்டர்ல கொடுத்தா அவர் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. டாஸ்க் ஃபெயில்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸை பார்த்தோன்னே நான் வீடியோ எடுக்கணுன்றதையே மறந்து போயிட்டேன். ஆனா ஃப்ரைட் ரைஸ் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அப்புறம் எங்க வீட்டுல கால் பண்ணி திருப்பி நம்ம வீட்டுக்கு போனோம்டா, மழைலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. நீங்க பழைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் நான் எங்க இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த மழையில. ஃபைனலி பேக் டு அவர் லவ்லி ஹோம். வீடியோ எடுத்த வரைக்கும் எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.